கூட்டணி அமைப்பதில் தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு கட்சிகள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கூட்டணி இறுதி செய்யப்படாத நிலையில் தேமுதிக எந்த அணியில் இடம்பெறப் போகிறது என்ற இழுபறி நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது. லோக்சபா தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே கூட்டணி ஏற்பட்டால் தேமுதிக தனித்து விடப்படும் என்று கருதும் விஜயகாந்த் இதனால் தேமுதிகவுக்கு அதிகபட்ச தொகுதிகளை கேட்கிறார். குறிப்பாக தேமுதிகவுக்கு சாதகமாக இருப்பதாக கருதப்படும் வடமாவட்ட தொகுதிகளை பாமகவுக்கு விட்டுத்தர மறுப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பாரதிய ஜனதா கூட்டணியில் இறுதி உடன்பாடு ஏற்படுவதில் குழப்பம் நீடித்து வருகிறது. இந்த கூட்டணியில் நடப்பதை திமுக உன்னிப்பாக கவனித்து வருகிறது. பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து தேமுதிக வெளியேறும் பட்சத்தில் அதை இழுக்கும் முயற்சியில் திமுக தீவிரம் காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது. தேமுதிக தலைமை அலுவலகத்தில் முக்கிய தலைவர்கள் யாரும் தென்படாததால் இதை உறுதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோல வியாழனன்று திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் கருணாநிதி, ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இருந்தும் செய்தியாளர்களை அவர்கள் தவிர்த்துவிட்டனர். தேமுதிக மட்டுமின்றி கம்யூனிஸ்டுகளும் தங்கள் அணிக்கு வர வாய்ப்பு இருப்பதாக திமுக கருதுகிறது. இதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தொகுதிகளை அதிகரித்து கொடுக்க முடியாத நிலையில் இருப்பதாக திருமாவளவனிடம் விளக்குவதாகவும் இதன் காரணமாக அக்கட்சியுடன் இறுதி உடன்பாடு ஏற்படுவதில் இழுபறி நீடிப்பதாகவும் கூறப்படுகிறது. வியாழனன்று மாலையில் திருமாவளவனுடன் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினர் இறுதிக்கட்ட பேச்சு நடத்த உள்ளனர். இதில் இறுதி முடிவு எடுக்கப்பட்டுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாரதிய ஜனதா கூட்டணியில் தேமுதிக இடம்பெறாவிட்டால் மட்டுமே பாமக இடம்பெறக்கூடும் என்றும் கருதப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் கூட்டணி குறித்து இறுதி முடிவு எடுப்பது குறித்து ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மேலிட தலைவர்களுடன் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், மூத்த தலைவர் இல கணேசன் உள்ளிட்டோர் விவாதித்து வருகின்றனர். இதற்கிடையே வட மாநிலங்களில் கூட்டணி அமைப்பதில் கடும் இழுபறி நிலையை சந்தித்துள்ள காங்கிரஸ் தமிழகத்தில் தனித்து விடப்பட்டுள்ளது. இருப்பினும் திமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான முயற்சிகளை அக்கட்சியினர் தொடர்ந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.